உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்றில் கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த மனுக்கள் குப்பையை போல் ஆற்றில் வீசப்பட்டு கிடந்ததை கண்டு பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வராங்க. இந்த விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வராங்க. குறிப்பாக தமிழக அரசின் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றும் மக்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகள் அலட்சியப்படுத்துகின்றன என்றும் குற்றம் சாட்டுறாங்க. செந்தமிழன் சீமான் அவர்களின் கருத்துக்களும் இந்த சம்பவத்தை ஒட்டியே அமையுது. அவர் பொதுவாகவே திராவிட முன்னேற்றக் கழக அரசின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் மீது விமர்சனங்களை முன்வச்சிட்டு வராங்க. மக்களின் அடிப்படை பிரச்சனைகளான குடியிருப்பு, சுகாதாரம் போன்ற விஷயங்களில் அரசை அலட்சியம் காட்டுவதாகவும் திராவிட மாடல் ஆட்சியின் உண்மையான நிலையை வெளிப்படுத்துவதாகவும் அவங்க கூறுவது உண்டு. இந்த நிகழ்வில் ஆற்றில் கிடந்த மனுக்கள் மக்களின் நம்பகத்தன்மைக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை காட்டுவதாகவும் அதிகாரிகளின் அலட்சிய போக்கு தெளிவாக தெரிவதாகவும் விமர்சனங்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பற்றி நான் தமிழர் சீமான் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்து ஆமாம், இது சாக்கடை குழியில் கிடந்திருக்கு. அதை எடுத்து பார்க்குறாங்க. அவ்வளோதான் மக்களுக்கான மதிப்பு. அவ்வளோதான். எல்லா முன்பு பெறப்பட்ட மனுக்கள் எல்லாம் அந்த இதுகெல்லாம் கொடுக்கப்பட்ட உறுதியெல்லாம் 100 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நமக்கு நாமே பயணத்திட்டத்தில் பெறப்பட்ட அந்த இதெல்லாம் அவங்க 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டோன்னு சொல்கிறாங்க. அதுபோக இப்போ உங்களுடன் ஸ்டாலின் பெறப்பட்ட மனுக்கள் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ பிரச்சனைகள் அப்படியே இருக்குது. அடுத்த 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. 4.5 ஆண்டுகள் ஆட்சி நிறைவுற்றது. அப்போ இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு வாங்கி அந்த பிரச்சனை சாக்கடை தண்ணிக்குள்ளே கிடைக்கும். இவ்வளோதான் ஆட்சி. இதுக்கு பேர் தான் நல்ல ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. இதுக்கு பேர் தான்.